வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல்ல இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவிரி நதிக்கு ஏன் காவிரி அப்படின்ற பேர் வந்தது, தாமிரபரணி நதிக்கு ஏன் தாமிரபரணி அப்படின்ற பேர் வந்தது அப்படிங்கறத சொல்ல போறேன். அகத்தியர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முனிவர் இல்லையா? குருமுனி, கும்பமுனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர். இந்த அகத்தியர் தாங்க காவிரி அப்படின்ற பெயர் வர்றதுக்கும் தாமிரபரணி அப்படின்ற பெயர் வர்றதுக்கும் காரணம். எப்படி அப்படின்றத சொல்றேன். இமயமலையில, அதாவது கைலாய மலையில சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது இல்லையா? இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் எங்க கூட்டிட்டாங்க? பர்வதமலையில கூட்டிட்டாங்க. இதனால என்னாச்சு? வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து போச்சு. இத சமன்படுத்துறதுக்காக சிவபெருமான் அகத்தியர் கிட்டதான் சொல்றாரு, நீ தென் திசைக்கு போ, அப்பதான் இந்த பூமி என்ன ஆகும்? சமநிலை ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அகத்தியருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்த போதும் ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்றாரு, கங்கை நதி இல்லாத இடத்துக்கு நான் எப்படி போறது அப்படின்னு கேக்குறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கமண்டலத்துல கங்கை நதியோட நீரை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த கமண்டலத்துல உள்ள அந்த கங்கை நதியோட நீரோட எங்க வராரு? அகத்தியர் தென் திசைக்கு வராரு. நேரே வந்தவரு எங்க போறாரு? குடகுமலைக்கு போறாரு. குடகுமலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் தவம் பண்ணணும். அந்த நேரத்துல இந்த கமண்டலத்தை யார் வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த நேரத்துல ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் கையில இந்த கமண்டலத்தை கொடுக்குறாரு. தண்ணி இருக்கக்கூடிய கமண்டலத்தை கொடுக்குறாரு. கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாக்குறான். டக்குன்னு கீழே வச்சிடுறாங்க. ரொம்ப நேரமா தவம் பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்ணுவான் பிள்ளை இல்லையா? அதனால என்ன பண்ணிடுறான், டக்குன்னு கீழே வச்சிடறான். அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நேரத்துல இன்னொரு காக்கா என்ன பண்ணுதுன்னா, இந்த கமண்டலத்துல உள்ள நீரை தட்டி விட்டுருது. பாதி தண்ணி என்ன ஆகுது? அங்கே கமண்டலத்துல இருந்து வெளியே வந்துடுது. சிறுவனா வந்ததும் காக்கையா வந்ததும் விநாயக பெருமான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. காக்கை விரித்து இந்த நதி உருவானதால் காவிரி அப்படின்ற பேரு வந்திருக்கு. சரி, தாமிரபரணி அப்படின்ற பேரு எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அகத்தியர் என்ன பண்றாரு? குடகுமலையில இருந்து அப்புறமா பொதிகை மலைக்கு வராரு. பொதிகை மலையில இந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்றாரு? அப்படியே ஊத்துறாருங்க. அது என்ன ஆகுது? ஆறா பெருகி ஓடுது. அதாவது அவர் வச்சிருந்த கமண்டலம் தாமிரமா, அந்த தாமிரத்தில இருந்து அப்படி ஊற்றா பெருகிச்சான். வருணி, தாமிர வருணி அப்படின்னு சொல்லி அந்த ஆறு பாஞ்சிருக்கு. நாளடைவுல இந்த தாமிர வர்ணி தான் மருவி தாமிரபரணி அப்படின்னு ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதா? காவிரி அப்படின்ற பெயர் வர்றதுக்கும் தாமிரபரணி அப்படின்ற பெயர் வர்றதுக்கும் அகத்தியர் அப்படின்ற முனிவர் தான் காரணம். விநாயக பெருமானின் திருவிளையாடலும் காரணம். சரி, மீண்டும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் ஓசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.